கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மை வரவைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், சிறந்தவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்மை வழிநடத்தும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. எல்லாவற்றிலும் ஒரு வழிநடத்தல் இருந்தது, அதற்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக கர்த்தாவே ஒவ்வொரு அடியிலும் கர்த்தாவே நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய கர்த்தாவே வழிநடத்தல் எங்களோடு இருந்தது, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு கர்த்தாவே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, அப்பா உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வராதவங்க எல்லாருக்காக செபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி பலப்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆராதனை வேலை முழுதுமாக ஆவியானவர் நீர் பலப்படுத்துங்க. எங்களை முழுதுமாக வழி நடத்துங்க ஆவியானவரே. தேவரீர் அப்பா உம்முடைய கர்த்தாவே அப்பா பிரசன்னத்தில் நாங்கள் இருக்க நீர் கிருபை தாங்க. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவரீர் முழுதுமாக உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறினாலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார், நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல் வாஞ்சியமாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அதாவது பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்மாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்மாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் எதிர்பார்ப்பே.
தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். காஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்மாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, ஆத்மாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். Hallelujah. Hallelujah. Praise the Lord. நேத்துல கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம எழுந்து நின்று ஆராதனைக்கு நேராக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் ஆராதனை நேரம் இது. கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கும் நேரம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் நம் நன்றி சொல்கிற வாரமாய் அமைய வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வருடத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். Look back the last year, what happened in your life. உங்கள் உங்கள் வாழ்க்கையில போன வருஷம், கடந்த ஆண்டு என்ன நடந்தது என்பதை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏராளமான விஷயங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர். அவர் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார். விடாமல் காத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்வோம் ஆண்டவருக்கு, நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. உம்மால் கர்த்தாவே தேவரீர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களை அப்பா தேவரீர் இந்த ஆண்டு முழுவதும் காத்து வழிநடத்தி வந்தீரே. 2025 ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அப்பா தேவரீர் சிந்தித்தோம். நிறைய காரியங்கள், எதிர்பார்ப்புகள், நிறைய காரியங்கள் இருந்தது. என்ன நடக்குமோ என்று நினைத்து கொண்டு இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் நீர் அப்பா கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வந்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அப்பா நீர் பாதுகாத்து கொண்டீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. பின்னாடி என்ன நடந்தது நமக்கு தெரியல. ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக முடித்து தந்தவர் நம் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. 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 நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆனால் ஒருவன் தான் மறுபடியும் திரும்பி வந்து நன்றி சொன்னான். ஹல்லேலூயா.
ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், எங்கே மற்றவர்கள் எங்கே என்று கேட்டார். ஞாபகம் வைத்து கேட்டார் ஆண்டவர், எங்கே அந்த மற்றவர்கள்? நன்றி சொல்லாமல் போய்விட்டார்களா? நான் எங்கே என்று அவரை பார்த்து கேட்டார், எங்கே மற்றவர்கள்? நன்றி சொல்லும் இருதயம், ஹல்லேலூயா, thankful heart, thanksgiving heart. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு செய்த ஏராளமான காரியங்களை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆண்டின் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்துல. ஹல்லேலூயா. Look up to God and say, Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் எனக்கு போராட்டமான இருந்த காரியத்தில் கூட அதை எனக்கு நன்மையாக மாற்றி தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் நன்மையாக மாற்றி தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. He is above all religions. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா மதங்களுக்கும் மேலாக ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் ஆண்டவர் நம்மை நேசிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ட்ரெடிஷன்ஸ், எல்லா காரியத்தை தாண்டி ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஒரு நபராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும். ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு ஆண்டவரை நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை
நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லு. இருதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி சொல்ற இருதயத்தை கொண்டு வாருங்கள். thankful heart, thanks giving. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஹல்லேலூயா எங்களை வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. இன்றைக்கு வரைக்கும் அப்பா தேவரீர் எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி. எத்தனையோ காபத்துகள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள் எல்லாவற்றிலும் காத்து வழிநடத்தி வந்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. thank you lord, thank you lord, thank you lord. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. கர்த்தர் ஒருவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மனதொரு இருதயத்தில் நீங்க அதை ஃபீல் பண்ணாதான் நன்றி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேங்க, தேங்க்யூ அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்றோம்ல, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ, நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றிங்க சொல்றோம்ல. எதை வைத்து சொல்கிறோம்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்வோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆத்துமா
நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்காக ஏங்க வேண்டும், கர்த்தருக்காக துடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு நெருப்பு கொழுந்து விட்டும் நெருப்பு, ஒரு ஃபயர் இருக்க வேண்டும் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் இருதயம் ஹல்லேலூயா வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டை நினைத்து பாருங்கள். திங்க் அபவுட் திஸ் இயர். ஹல்லேலூயா. 2025 ஆரம்பித்ததுலேருந்து நம்ம இப்போ நிறைய காரியங்களுக்கு நன்றி சொல்லவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாட்சி சொல்ல சொன்ன நிறைய பேர் சாட்சிகளை சொல்வீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் சாட்சிகள் சொல்வீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நன்றி சொல்ல வேண்டும் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்தார் அதை செய்தார் என்று நம்மளால் சொல்ல முடியும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தரே, நீர் எல்லாவற்றிலும் எங்களுக்கு கர்த்தாவே பலனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நாம் எந்நாளும் பார்க்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Let's give thanks to the Lord God Almighty. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை, மே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நாம் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நாம் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என்
கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் இயேசு பெரியவர், என் இயேசு நல்லவர் வல்லவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நீர் பெரியவர் அப்பா, சிறந்தவர், எங்களை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே தேவரீர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 கத்தாவே தேவரீர். நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர் சிறந்தவர் அப்பா தேவரீர். இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வரும் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே தேவரீர். ஹalleluya. கஷ்டமான நேரங்களில் யாருமே இல்லை என்ற பொழுது தோள் கொடுத்தவர் ஆண்டவர் தான். ஹalleluya. ரொம்ப நெருக்கமான நேரங்கள், அழுத நேரங்களில் ஹalleluya ஆண்டவர் தான் தோள் கொடுத்தார். ஹalleluya. கர்த்தர் தான் தோள் கொடுத்தார். நமக்கு ஆறுதலாய் இருந்தவர் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. இன்றைக்கும் ஆறுதலாய் இருக்கிறார். இந்த ஆண்டு நீங்கள் திரும்பி பார்த்தால் ஹalleluya ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹalleluya. praise God. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து துதிப்போமா, வாய்களை திறந்து துதிப்போமா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து துதிப்போம் துதிப்போம். ஹalleluya. துதிகள் ஹalleluya பிசாசின் கோட்டைகளை உடைக்கிறது. ஹalleluya. praise and worship will break down the walls and all the fortress of the devil. hallelujah. எல்லா கோட்டைகளையும், பிசாசானவனின் கோட்டைகளை துதி உடைக்கிறது. hallelujah. கர்த்தரை துதியுங்கள். hallelujah. நன்றி சொல்லுங்கள். hallelujah hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். praise God. hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தரே, கிருபை உள்ளவரே. hallelujah hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். praise God. hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். hallelujah. ஒரு நன்றி உள்ள இருதயம், கர்த்தர் செய்த காரியத்தை எல்லாம் hallelujah hallelujah what God has done in your life. hallelujah. there are so many things, தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கிறது நம் வாழ்க்கையில். hallelujah. இன்றைக்கும் நாம் சிலதெல்லாம் யோசிப்போம். hallelujah. நிறைய யோசிப்போம், என்ன இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு, எதற்காக இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் அதற்கு எல்லாம் ஆண்டவர் பின்னாடி ஒரு காரியம், நன்மையான காரியத்தை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவர் நன்மையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஹalleluya. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆவியில உணர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து துதிங்க. ஹalleluya. ஓ ரிபாதா மராமராஜா மகரபதோ. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. கர்த்தரை என்னாலும் துதியுங்கள் துதியுங்கள் உங்கள் வாய்க்கு. ஹalleluya. நாவினால் கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya. நன்றி சொல்லுங்கள். thank you lord thank you lord என்று சொல்லுங்கள். ஹalleluya. நன்றி பலி செலுத்துங்கள். ஹalleluya. நன்றி பலியை செலுத்துங்கள். ஹalleluya. கர்த்தருக்கு ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை கொடுங்கள். ஹalleluya. கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வைராக்கியமாக ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் கொடுங்கள். ஹalleluya. ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நான் அப்பா வாழ்கிறேன் ஆண்டவரே. ஏனோ தானோ என் வாழ்க்கை இருக்காது ஆண்டவரே, உமக்காக வைராக்கியமாய் வாழ்வேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே.
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவுடன் நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார்.
ஆராதனை ஆண்டவரே, உமக்கே எல்லா ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, நன்றி ஆண்டவரே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தரை. என்னாலும் நன்றி சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே. இந்த 2025க்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களோடு இருந்து கர்த்தாவே தேவரீர் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே. அப்பா, எங்களை தோள் கொடுத்து எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி வந்தீரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya, ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஜீவனுள்ள தேவனே, ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே எல்லாவற்றிலும் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே மகா பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்முடைய கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே தேவரீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கர்த்தாவே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாக அப்பா தேவரீர் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. மட்டுமாக எங்களை வழிநடத்தி வரும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya, எல்லா துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த வேலையில் கூட பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வியாதி விலகி போவதாக. ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த வேலையில். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் பலன் எல்லாம் பாய்வதாக இந்த நேரத்தில். ஹalleluya, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அது இயேசு கிறிஸ்துவின் ஆலயமாய் இருக்கிறது. ஹalleluya, எல்லா வியாதிகளும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya, அதே போல எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள், எல்லா பண கஷ்டங்கள் எல்லாவற்றையும், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே தேவரீர் எல்லா மக்களுக்கு உம்மை நம்பி இருக்கும் மக்களை கப்பா நீர் காப்பாற்றி வழிநடத்துங்க. அப்பா தேவரீர் ஆசீர்வாதங்களை தாங்க, செழிப்பை தாங்க தேவரீர். இந்த ஆண்டு கூட கர்த்தாவே தேவரீர் எங்களை இம்மட்டமாக வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பித்து அப்பா தேவரீர் எங்களை அப்பா தேவரீர் ஜீவனை கொடுத்து வழிநடத்தி வந்த ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேரத்தில் கூட வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya, praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise God. இந்த டிசம்பர் 2வது வாரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நம்மை சிறந்ததாக அற்புதமாக நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். பாருங்கள், நம்ம இந்த ஆண்டு முழுதும் 2025 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்மளுக்கு புரிந்திருக்காது. கரெக்டாக நிறைய காரியங்கள் நமக்கு புரிந்திருக்காது. எதுக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்குதுன்னு நம்ம புரிந்திருக்காது. ஆனால் கர்த்தர் நன்மைகளாக எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை
நான் திரும்பி பார்க்கும் பொழுது நல்ல எந்தெந்த காரியங்கள் ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைகளாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, பெரிய காரியங்கள், நிறைய இக்கட்டான காரியங்களை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஏன் இந்த ஒரு சிறு பையன் வந்து கேட்டானா, ஏன் இந்த மலைகள் இருக்கிறது என்று அந்த போதகர்கிட்ட கேட்டானா. ஒரு சிறு பிள்ளை வந்து அப்பா கிட்ட, அந்த பாஸ்டர்கிட்ட வந்து, ஏன் இந்த மலைகள் எல்லாம் இருக்கிறது, ஒரே தடையாக இருக்கிறது என்று. அப்போ அந்த போதகர் சொன்னாராம், இந்த மலைகள் இருக்கிறதால தான் அதை கிளைம் பண்ணும், அதை ஏறி அது மேல் போகணுன்ற ஒரு சேலஞ்சு உனக்கு இருக்கு, அப்பதான் உன்னால் கற்றுக்க முடியும் என்று சொன்னாராம். சரியான ஒரு பதில். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் நிறைய மலை போல நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும். மலை இல்லை என்றால் அதை ஏற மாட்டோம். எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்காது, வாழ்க்கையில் எதிர்கொள்ள எதுவுமே இருக்காது. நாம் மலைகளை ஏறுவதற்கு கற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒரு மலை போல பிரச்சனையோ போராட்டமோ எது இருந்தாலும் அது நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பொழுது மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலும், எந்த ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஆண்டவர் நமக்கு ஒரு காரணமாக தான் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார் என்றால் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். we have to overcome and fight, right, in the name of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒவ்வொரு வாட்டியும் நாம் அதை போராடி ஜெபித்து ஜெயிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு படியாக அமைகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மலையில் படிப்படியாக இருக்கும். படிப்படியாக நாம் மேலே அந்த மலை மேல் ஏற முடியும். அப்போது இந்த 2025 திரும்பி பார்க்கும்பொழுது இது எல்லாம் நடந்தது, அதெல்லாம் நடந்தது, நிறைய யோசிக்கிறோம், வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது அது படிக்கல்லாக நமக்கு அமைகிறது. நாம் வெற்றியை நோக்கி போகலாம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மலைகள் எல்லாம் ஏறி பார்த்தீங்க அப்படின்னா மலை ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த சின்ன மலையோ இல்லை ஒரு ஆனால் அந்த மலை மேலே ஏறி போயிட்டு அந்த சீனரியை பார்த்தீங்க, வியூவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏறி வந்த கால் வழி கூட நமக்கு தெரியாது. அதை பார்க்கும் பொழுது ஆஹா, ஆண்டவர் எவ்வளவாய் அந்த கிரியேஷனை எவ்வளோலாம் படைத்திருக்கிறாரு பாருங்கள். எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு கீழே நின்னவங்க எல்லாம் ஒரு நாளும் மேலே போய் பார்த்துருக்க முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, கால் வலிக்குது, கீழே நின்றுறாங்க. ஒரு நாளும் போய் மேலே போய் கர்த்தர் படைத்த அழகான காரியம், நமக்கு வைத்திருக்க அழகான காரியங்களை பார்க்கவே முடியாது. ஆனால் போராடி மேலே போய் நின்று ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்கொண்டு கர்த்தரை நாம் ஜெபித்து உபவாசித்து நான் மேலே போகிறேன் என்று போகிறவர்கள் மேலே போகும்போது சுற்றி இருக்கும் 360 காரியங்களையும், நமக்கு பின்னாடி என்ன இருந்தது, நமக்கு முன்னாடி என்ன இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு மலை சிகரத்தின் ஒரு அனுபவம். கர்த்தர் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வைத்திருக்கிறார், நிறைய பேர் கேள்வி கேட்குறோம்ல, ஏன் இந்த காரியத்தை எனக்கு எதிராக, ஏன் இந்த 2025 இதெல்லாம் நடந்தது. நீங்கள் மேலே ஏறி வந்து அடுத்த வருஷம் 2026 என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆண்டவர் படிக்கலாக அதை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. போவோம், இன்னைக்கு நம்மளுடைய செய்திக்கு போவோம். பாருங்கள், நம்மளுடைய தலைப்பு நம்ம பார்த்துக்கிறோம், God will open heaven and bless you. கர்த்தர் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மல்கியாவின் புத்தகத்தை பார்த்துக்கிடும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்த்துக்கிடும். படிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பார்த்தது டைட், அதாவது தசம பாகத்தை பார்த்தோம். யார் முதல்ல ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது,
கொடுக்கும் இருதயத்தை பார்த்தோம். ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். ஆபிரகாம் எப்படி தசம பாகம் என்ற ஒரு காரியத்தை அவன் தொடங்கி அவன் எப்படி மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தான் என்பதை போன வாரம் பார்த்தோம். அந்த இருதயத்தை தான் பார்த்தோம். கொடுத்த அளவு என்ன கொடுத்தான், எப்படி கொடுத்தான் என்பதை காட்டிலும் அவன் இருதயம் எப்படி இருந்தது, கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்ற இருதயம் இருந்தது. அதை தான் நமக்கு வேண்டும் என்பதை போன வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் ஒரு சின்ன காரியத்தை பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு அது பெரிய காரியம், ஆண்டவருக்கு லேசான காரியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்பது. ஆசீர்வாதத்தை பற்றி பேசினாலே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் பற்றி பேசுகிறாரு, ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுகிறாரு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்து இருந்தது, கரெக்டாக இல்லையா? ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவரோடு பேசின தன்னுடன் பேசின ஒரு கடவுள் நம்பி விசுவாசித்து தன்னுடைய தகப்பன்களின் பிதாக்களின் கடவுளாக இருந்த யெகோவாவை பற்றி கொண்டு அவன் கிளம்பி வந்தான் கானான் தேசத்திற்கு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை இந்த பூமி தாங்காத அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வாதம். அதான் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது வாட் இஸ் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் அதை தவறாக எண்ணக்கூடாது. இவங்க ஏதோ ப்ராஸ்பெரிட்டி பற்றி இல்லை, ப்ராஸ்பெரிட்டியும் நல்லது தான், தவறு கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதித்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான். ஹல்லேலூயா. நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் அது ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? இப்போ நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்கிறோமா இல்லையா? ஏன் சொல்கிறோம்? கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அதால் ஆசீர்வாதம். வாட் எவர் காட் கிவ்ஸ் மீ இஸ் அ பிளெஸ்ஸிங் டு மீ. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எதை கொடுத்தாலும் அது ஆசீர்வாதம். அப்போது ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் எது இருந்தாலும் ரைட்டா, அது நன்மையாக இருந்தாலும் சரி, நமக்கு சிருஷ்டிக்கும் காரியமாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் தான் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கும் காரியமாய் இருந்தாலும் சரி, சில கஷ்டமான காரியம் இருந்தாலும் சரி, நம்ம என்ன யோசிக்கிறோம், அது கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்கிறார், இல்லை பரிசோதித்து பார்க்கிறார், இல்லை நம்மை வேதனைக்குள்ள நடத்துகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஆசீர்வாதத்தின் நேராக தான் போகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். அவன் ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கல, ஆண்டவரை திட்டவில்லை, ஆண்டவரை அவன் மனசில் இப்படி பண்ணுறாரே ஆண்டவர் என்று யோசிக்கவில்லை. அவன் யோசித்ததெல்லாம் இதுதான், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக தந்த மகனை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று நின்றான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆசீர்வாதம் என்றால் எது இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது என்பது பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் அது ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, கர்த்தர் யாராவது நமக்கு கொடுப்பது பாருங்க, the release of God's power on someone's life, a declaration. பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய அறிக்கை. blessing என்பது, ஆசீர்வாதம் என்பது ஒரு பெரிய அறிக்கை, ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அதை மாற்ற முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால் அதை மனிதனால் மாற்ற முடியாது. கர்த்தர் கரத்திலிருந்து ரிலீஸ் ஆகி, அதாவது கர்த்தர் கரத்திலிருந்து வெளிப்பட்டு வருகிற ஒரு காரியம் யார் மேலனா கர்த்தர் செய்கிறார் என்றால் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் யாராலும் அதை தடுக்க முடியாது. அப்போது ஆசீர்வாதத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் யாரை நீங்கள் பார்த்தாலும் ஆசீர்வதித்து கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆசீர்வாதத்தில் நாம் பார்க்கும் பொழுது படிப்போம் பாருங்க, நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் 10ஆம் அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ரிசீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்தில் தான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் செய்யும் காரியம் என்ன? மனிதன் தன்னை தனக்கு ஒரு காரியத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறான். ரைட்? பில்டிங் அண்ட் எம்பையர். சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, நான் எனக்காக ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று, எனக்காக ஒன்றை செய்து கொள்ள வேண்டும். மணி, மெட்டீரியல், பீப்புள் அண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், எதை நீ செய்தாலும் எது நடந்தாலும் அது உன்னுடைய சுயத்தினால் நீ செய்கிறாய் என்றால் அது நிலைத்து நிற்காது. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டால் அது எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இதை பார்த்துருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக செலவு பண்ண காசோ இல்லை இப்போ ஏதாவது ஒரு காரியத்தில் போட்ட காசோ பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய சுயத்தினால் செய்த காசு எல்லாம் இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய காரியத்திற்காக கர்த்தர் சொன்னதை கட்டினது எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தர் தான் பார்த்துக்கொள்கிறார். எது கட்டியிருந்தாலும் எதை வைத்திருந்தாலும் அது ஆண்டவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. நானா கட்ட வேண்டும் என்று நினைத்த காரியங்கள் இன்றைக்கு இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் காரியம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஹல்லேலூயா. blessing, right? அப்போ whatever you receive from God is always good, நல்லது. ரைட்? ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றாரு, ஒரு பிள்ளை எதை மீனை கேட்டா பாம்பை கொடுப்பான், அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பான். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரண ஒரு ஜனங்கள், நீங்க நம்மள எளிய மக்கள், நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமான காரியத்தை கொடுக்கணும்னு யோசிக்கும் பொழுது, ரைட்டா, எனக்கு இவருக்காக நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவா யோசிப்பார். ஆண்டவர், உங்களை படைத்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறையும் எவ்வளவாய் நேசிக்கிறார். பாருங்க, கர்த்தர் நம்மை விடாமல் காக்கிற தேவன். ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் என்றைக்குமே நம்மை காத்து வழிநடத்தும் ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது செல்வாக்கு நிறைந்ததாக இருக்கலாம், இல்லை வழிகாட்டும் காரியமாக இருக்கலாம், இல்லை ஒழுக்கம் படுத்தும் காரியமாக இருக்கலாம். ஆனால் எல்லாம் ஆசீர்வாதமாக தான் அமைகிறது. blessing because blessed person, இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பர்சன் என்று இன்னைக்கு உலகத்தில் சொன்னால் எப்படி சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, பொருளை வச்சு தான் சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? யாருங்க இவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர். அது எப்படி சொல்கிறாங்க? அவருக்கு 4 வீடு இருக்கு, 3 கார் இருக்கு, கோல்டே எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 சவரன் வச்சுருப்பாங்க. ரைட்டா? அப்புறம் பிள்ளைங்க பயங்கரமாக அவங்க படித்து பயங்கரமாக அது இதுன்னு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருளை வைத்து, செல்வாக்கை வைத்து, இவர்களுடைய ஸ்டேட்டஸை வைத்து தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் உலகத்தின் பார்வையில் பார்க்கிறோம். ஆனால் அது இல்லாமல் இருக்கிறவர்கள் கூட சமாதானம், சந்தோஷம், இப்படி காரியங்கள் ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவர் எதை வைத்திருக்கிறோமோ அது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் என்றைக்குமே சந்தோஷம், சமாதானத்தை, ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கரத்துல எது இருக்கு என்பதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீ ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சந்தோஷம், சமாதானம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் பெரிய பெரிய மாடி வீடு, அந்த வீடு, பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய மாடி வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை, அதுவே ஒரு ஆசீர்வாதம். சமாதானம் கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு புரியாத சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக, ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். ஹல்லேலூயா. படிப்பு இன்னொரு வசனம், யாக்கோபு, ஜேம்ஸ்
யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ், சாப்டர் 1 verse 17. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. பாருங்க, இதில் சொல்கிறார், எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் above, coming down from Father of the heavenly lights, who does not change like shifting shadows. படிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த நேரத்தில்? எல்லா நன்மையான காரியங்களையும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இடத்துல இருந்தா பாருங்க, நன்மையான காரியங்கள். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கரெக்ட். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நீங்கள் நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் எல்லா காரியங்களும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் தந்தாங்க, அவங்க தந்தாங்க, நான் என்னுடைய காசை வச்சு இதை வாங்கினேன், நாங்கள் சேர்த்து வச்சு இந்த வீடை வாங்கினோம், நாங்கள்லாம் சேர்த்து வச்சு இந்த இதை வாங்கினோம், நாங்கள் லோன் போட்டு அந்த காரை வாங்கினோம், இல்லை இப்படி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாம் சரிதான். ஆனால் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால், கர்த்தர் பரலோகத்தில் எழுதி வைத்து உனக்காக செய்ய வேண்டும் என்று செய்த காரியம்தான் நீ பெற்றுக்கொண்ட காரியம். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பரலோக தேவன் நன்மையான காரியம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அனுப்பின காரியத்தை தான் உலகத்தில் நீ பெற்றுக்கொண்டாய். ஹல்லேலூயா. அப்ப நீ வைத்திருக்கும் வீடு, நீ வைத்திருக்கும் பிள்ளைகள், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய குடும்பம், உனக்கு இருக்கும் சுகம், பலன், உனக்கு இருக்கும் எல்லா காரியங்கள், இன்றைக்கு இருக்கும் சமாதானம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அதை ஆண்டவர் எழுதி இவர்களுக்கு அனுப்பு என்று சொன்னதால் நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளாமல் கூட நம்மளால் இருக்க முடியும். கர்த்தர் அனுப்பிவிட்டார் ஆசீர்வாதத்தை, நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நடக்குமா? நடக்கும். நிறைய இடங்களில் நடக்கும், நிறைய நேரங்களில் நடக்கும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் சிருஷ்டித்து கொண்டே இருக்கும் கடவுளாக ஒரு காட்சி இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதித்து அணைத்து கொள்ளும் ஆண்டவர் தான் காட்சி. கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவராய்தான், நேசிக்கும் ஆண்டவர் தான் காட்சி. எப்பொழுதும் திட்டிக்கொண்டு அடித்துக்கொண்டு நம்மை திருத்தி கொண்டு இருக்கும் காட்சி இருக்குன்னா நம்ம சரியில்லைன்னு தான் அர்த்தம். கரெக்டா இல்லையா? நம்ம சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதனால தான் நம்மை திருத்தி கொண்டே இருக்கிறார் அர்த்தம். ஆண்டவர் ஏன் இதை என் வாழ்க்கையில் செய்து கொண்டே, நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட பேசும்போதுக்கு, ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இதை செய்து கொண்டே இருக்கிறார்? உன்னை திருத்துவதற்காக எப்பொழுதும் திருத்தி கொண்டே இருக்கிறாரே உன்னை. எப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய்? கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நீ எப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வாய்? ஆண்டவர் அனுப்பிவிட்டார் ஆசீர்வாதத்தை, நீ பெற்றுக்கொள்ளவில்லையே. You have not received the blessing that God has sent. God has already sent. கர்த்தர் அனுப்பிவிட்டார், நீ பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உன்னை திருத்தி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால ஆசீர்வாதம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எல்லா காரியமும் ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர் கொடுக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள நாமும் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாமும் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம் ஒரு வசனம். ஜெனிசஸ், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக அவனை வெளியே கொண்டு வருகிறார். இந்த காட்சி தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, அப்புறம்
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? உங்களை பலப்படுத்துவது, என்பவர்மெண்ட். உங்களை பலத்தினால் உங்களை திடப்படுத்துவது தான் ஆசீர்வாதம், ரைட்? என்பவர்மெண்ட் என்று சரியான வார்த்தை எனக்கு தமிழில் தெரியவில்லை. ஆனால் நம்மை பலத்தினால் பலப்படுத்துவது, கர்த்தருடைய என்ன சொல்றது, பவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமையினால் நம்மை பலப்படுத்துவது என்பது. பாருங்க, இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் சாதாரண ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆசீர்வாதம் என்பது கொடுப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் உன்னையும் நான் பலப்படுத்தி நீயும் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் நிறைய வாட்டி பாருங்க, ஊழியக்காரர்கள் வந்து மற்றவர்களை பார்த்து சபித்து பேசிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ சபித்து பேசுகிறார்கள், சரியாக பேசுங்கள் என்று, ரைட்டா? அப்படியும் கோவப்பட்டு ஏதாவது சொல்லிடுறோம் பார்த்துங்க. இருந்தாலும் ஏன் சபித்து பேசக்கூடாது என்றால், வசனம் சொல்கிறது, நீ ஆசீர்வதித்தால் மற்றவர்கள் ஆசீர்வாதமாகி இருப்பார்கள். இங்கு எல்லாரும் இருக்கிறவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்கிறவர்கள், எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். நான் மட்டுமல்ல, இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர். அப்போ நாம் சொல்லும் வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் சரியானதை பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தைகள் கூட கர்த்தர் என்பவர், அதை பவர் கொடுத்து, அதற்கு ஒரு வல்லமை கொடுத்து நம்மை மற்றவர்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறார். ஆபிரகாமை ஒரு வல்லமை கொடுத்து, அவன் வார்த்தைகள் வல்லமையாக இருக்க வேண்டும். அவன் யாரையெல்லாம் தொட்டு ஆசீர்வதிக்கிறானோ, இல்லை பேசி வார்த்தையால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை தான் நமக்கும் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதம் என்றால் வெறும் பொருள் அல்ல. blessing is not only மெட்டீரியல். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம், நமக்கு ஒரு மொபைலோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா, நான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், தவறு கிடையாது. ஆனால் அந்த கண்ணோட்டத்திலேயே இருக்காதீர்கள். அது மட்டும் இல்லை ஆசீர்வாதம். ஆண்டவர் எவ்வளவோ காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரியம்? அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால்தான் நீங்கள் சொல்லி மற்றவர்கள் நன்மையை பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டு நம்ம போகும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரியர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஒரு கேரியர், ஒரு பாத்திரமாக, கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் மற்றவர்களுக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதின் பாத்திரமாக மற்றவர்களுக்கு நாம் மாற வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சுக்கூடாது. ரைட்டா? வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சா அது கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும். ஆனால் அதே மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாத பாத்திரமாக கொடுக்கிறோம் என்றால் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக விளங்கினார்கள். மேரி, நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நாம் பார்த்து கொண்டு இருக்கும் காரியங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறினார்கள். ஆசீர்வாதமாக மாறவில்லை, ஆனால் ஆசீர்வாதமாக பாத்திரமாக மாறினார்கள். ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஒரு பாத்திரமாக அவர்கள் கொண்டு வந்து உலகத்தில் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, she was a carrier of the divine blessing. தெய்வீக தேவனுடைய ஆசீர்வாதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கி கொண்டு வந்த ஒரு பாத்திரமாக மரியாள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் மரியாளை நாம் கடவுளாக பார்ப்பதில்லை, மரியாளை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. she was a carrier of blessing. அப்போ பாருங்கள், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட நாம் யாராக இருக்க வேண்டும்? கர்த்தர் அனுப்பும், கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஒரு பாத்திரமாக நாம்
இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இது பாருங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரா? அடுத்தது பாருங்க, நம்பர்ஸ் எண்ணாகமம் எடுங்க. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை படிச்சிங்க அப்படின்னா 24 எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 20 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. பாருங்க, இது ஆசீர்வாதம். இது வந்து பிரீஸ்ட்லி பிளெஸிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆசாரியர்களின் ஆசீர்வாதம் என்று. ஆசாரியர்கள் அந்த காலத்தில் ஆசீர்வதித்தால் என்ன செய்வார்களாம்? இந்த ஒரு விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லேன். ஆமா, பிரீஸ்ட்லி பிளெஸிங். அதாவது ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் அந்த காலத்தில்? இந்த விதமாய் அவர்கள் மக்களை, ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்போ இதுல முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தீர்கள் என்றால், இது மறுபடியும் வருகிற இந்த 3 வசனங்களில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், கர்த்தருடைய முகம் கர்த்தருடைய மேல் வெளிச்சம் காட்டுவார். இப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் காட்டும் ஒரு ஆசீர்வாதமாக தான் இந்த வசனம் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, the Lord will bless you, the Lord will make your face shine, the Lord will turn your face. இந்த மாதிரி ஆண்டவர் செய்யும் காரியத்தை தான் ஆசீர்வாதமாக இங்கே குறிப்பிட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாடை பார்க்கிறோம். எங்க நீங்க திரும்பி பார்த்தாலும் பொருளை கொடுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தான் கொடுக்கிறார். ஆனால் முக்கியப்படுத்துவது என்ன? கர்த்தர் எதை கொடுத்தாலும் அதை ஆசீர்வாதம் என்று பெற்றுக்கொள்ளும் இருதயம் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என் வாழ்க்கையில எது நடந்தாலும், என் வாழ்க்கையில எது 2026க்குள்ள போறோம், என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றால், if I receive something from God, then it is been blessed. அதனால்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், நன்மையாக தான் ஆண்டவர் தருகிறார். He is giving all good things. தீமையான காரியங்களை ஆண்டவர் செய்வதில்லை. It doesn't do bad things in our life. இது மாதிரி தீமையான காரியம் வாழ்க்கையில் நடந்தது என்று நாம் நினைக்க கூடாது. அது கர்த்தர் கொடுப்பதில்லை. பேட் திங்ஸ், சிருஷ்டிக்கும் காரியங்கள் வேறே, தவறான காரியங்கள் வேறே. ஆண்டவர் எப்பொழுதும் நன்மையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் என்றால், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நமக்கு மனப்பாடமாக நிறைய பேருக்கு தெரியும். அதில் ஆசீர்வாதத்தை பற்றி கர்த்தருடைய வார்த்தை அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் படிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் மட்டும்தான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால், நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம்? உலகத்தில் அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் நிறைய பொருள் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அவருக்கு நிறைய கார் இருக்கு, அவருக்கு வீடுங்கப்பா ஏராளமான சொத்து இருக்கு. இது ஆசீர்வாதமா? இது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் தாவீது சொல்றான், அவனுக்கு ஏராளமான சொத்து, தாவீதுக்கு அவன் ராஜா, அவனுக்கு இல்லாத பொருளே கிடையாது அந்த நாட்டில். ஆனாலும் அவன் என்ன சொல்றானா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு காலத்துல வெறுமை ஆடுகளை மேய்த்து கொண்டு, ஒரே ஒரு கம்பை கையில வைத்து கொண்டு, ஆடுகள் குட்டி குட்டி ஆடுகள், எங்க அப்பா ஆடுகள் மட்டும் தான் வைத்து கொண்டு இருந்தேன். ஹல்லேலூயா. அது மட்டும்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தவன் தாவீது. தாவீதுடைய வரலாறை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், அவனை எப்படி எளிமைப்படுத்தினார்கள், சிறுமைப்படுத்தினார்கள் என்பது வேதத்தில் ஒரு சில இடத்துக்கு நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஏன் அப்படின்னா, அவன் கடைசியாக பிறந்த பிள்ளை. அவனுடைய அம்மா பார்த்தீர்கள் என்றால் ஒதுக்க வைக்கப்பட்டு இருந்த பெண் என்று வரலாறு கூறுகிறது. வேதத்தில் சொல்ல
ஆனால் வரலாறு கூறுகிறது அவருடைய அம்மாவை ஒதுக்க வைக்கப்பட்டு இருந்தார்கள். அப்படிப்பட்டவர் அதனால்தான் என்னன்னா தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள் அவர்கள் குடும்பத்தில். சாமுவேல் வந்து நிற்கும் பொழுது கேட்டான், எங்கே உங்கள் பிள்ளைகள் என்றும் பொழுது ஜெசி என்ன செய்தார், அவருக்கு பிடித்தமான எல்லா பிள்ளைகளையும் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தினார். ஏனென்றால் அந்த மனைவி மூலமாக பிறந்தவர்கள் இவர்கள் என்று கொண்டு வந்து நிறுத்தினான். ஆனால் அவனுக்கு விருப்பப்படாத ஒரு பெண்ணால் பிறந்தவர் தாவீது, அவனை அங்கே ஆடு மேய்க்க விட்டு விட்டான். தாவீதுக்கு நன்றாக தெரியும் அவன் எப்படி கொண்டு வந்தார் ஆண்டவர் என்று. இப்படியெல்லாம் எளிமையும் சிறுமைப்படுத்தப்பட்ட தாவீது, ஒன்றும் இல்லாமல் இருந்தவன், இன்றைக்கு ராஜாவாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் காசு பணம் வந்த பிறகு அவன் குணங்களும் அவன் மனதும் மாறவில்லை. நிறைய பேர் இன்றைக்கு காசு பணம் வந்துவிட்டால் நம் குணங்கள் மனதில் மாறிவிடுகிறது. அவன் மாறவே இல்லை. அவன் சொல்கிறான், என்னை சுற்றி இருக்கும் என் குடும்பம், என்னை சுற்றி இருக்கும் வீடு, சொத்து, இது எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஆசீர்வாதம். ஆனால் அது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரில் தியானமாய் இருக்கிறவன், கர்த்தரின் வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறான் தாவீது. என்ன, பொருளும் செல்வாக்கும் பணமும் இந்த காரியம் எல்லாம் இந்த உலகத்தில் அழிந்து போகிற காரியங்கள். இதை நான் பரலோகத்துக்கு எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் அதுவே கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம் எது இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கை எது இருந்தாலும், அதை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 4 பேர் நீங்க ஆத்துமாவை சம்பாதிக்கிறீர்கள், நீங்க சுவிசேஷத்தை சொல்றீங்க, ஒரு 4 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால், அந்த 4 பேர் உங்களால் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அதை உங்களால் கணக்கு கொடுக்க முடியும் பரலோகத்தில். ஒரு தேவதூதன் படிக்கும்போது, ஆமாங்க இவர் வந்து போய் பேசும்போது இவர்கள் 3-4 பேர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள், எஸ் ஓகே. ஆனால் சொத்தாக கொடுத்தோம், ஆமாம் வீடு கொடுத்தோம், கார் கொடுத்தோம், அதெல்லாம் மேலே வந்துச்சாங்க, கொரியரில் வந்துச்சா, மேலே பரலோகத்தில் வந்திருக்காது, வராது. ரைட்டா? அப்போ பாருங்க, தாவீது அவனுக்கு நல்லா தெரிகிறது, உலகத்தில் என் வாழ்க்கையில் எது முக்கியம் என்று அவனுக்கு நன்றாக தெரிகிறது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். நான் எளிமையாக இருந்தேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன். அந்த நாட்களில் இருந்து 37 வயசு நான் வரும்பொழுது என் தலையில் கிரீடம் வைத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ராஜாவாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும்னு? மாறும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு வாக்குதத்த வசனம், அதை நீங்கள் பற்றி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. அதை அனுபவித்து பாருங்கள், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை, இந்த வசனத்தை நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் படித்து எனக்காக வைத்து கொண்டேன். கர்த்தர் என்னை அதை போலவே, அந்த வார்த்தை போலவே இன்னைக்கு பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் வாக்குத்தத்த வசனங்களை நாம் நிறைய பேர் கேட்பாங்க, கிண்டல் கூட பண்ணுவாங்க. என்ன நியூ இயர் ஆரம்பிச்சிச்சா, எல்லா வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கினீங்களா, இல்லை கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன் எல்லா மாதம் வந்து எல்லா நாளும் தான் நல்ல நாள், ஏன் வந்து நீங்கள் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தினந்தோறும் எடுத்துக்கூடாதுன்னு கேட்பாங்க. தவறு கிடையாது, அந்த அணுகுமுறையெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் ஒரு ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு ஆரம்பிப்பது நல்லது. அதை நம்ம சுமந்து கொண்டு போகும்போது அந்த ஆண்டு முழுவதும் நம்மளை வந்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதுக்கு அந்த வார்த்தை நம்மை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, அடுத்த வார்த்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். அப்போ ஆண்டவர் மெட்டீரியலும் கொடுக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. உடனே என்ன பண்ணுவோம்னா,
என்ன அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய இப்போ உலகத்துலேருந்து தரமாட்டாரா? தருகிறார். ஆண்டவர் தருகிறார். ஆபிரகாமுக்கு தந்தார், ஈசாவுக்கு தந்தார், யாக்கோபுக்கு தந்தார், சாலமோனுக்கு தந்தார், தாவீதுக்கு தந்தார், எல்லாருக்கும் தந்தார், மெல்கிசேதேக்கு தந்தார், எல்லாருக்கும் புதிய ஏற்பாட்டில் இருந்தவர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். எல்லாருக்கும் மெட்டீரியல் கொடுக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்க்கை வாழ. படிங்க அந்த வசனத்தை அப்படியே. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்லீன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். பாருங்க, முன்குறித்த ஆண்டவர். இது ஒரு ஆசீர்வாதத்தின் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இட் இஸ் a declaration of blessing. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் டிக்ளரேஷன் இந்த வசனம், இந்த 2-3 வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உனக்காக அனுப்பினார். அனுப்பி உன்னை தன்னுடைய சொந்த ஒரு குமாரனாக, பிள்ளையாக அவர் மாற்றிக்கொண்டார். அது ஆசீர்வாதம், கிருபையினால் செய்தது, கர்த்தருடைய கிருபையினால் செய்தது என்று ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் காட்டிலும், உலகத்தில் எல்லாவற்றிலும் காட்டிலும் ஆசீர்வாதமான காரியம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன? What did you receive as a blessing from God? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆசீர்வாதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ பெற்றுக்கொண்டாய். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். மோர் தேன் தி திங்ஸ், மோர் தேன் த மெட்டீரியல். எது இந்த உலகத்தில் இருக்கும் இந்த காரியத்தை விட மிக சிறந்தது, பெரியது என்ன? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்ப வேண்டும் என்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைத்து நமக்காக அனுப்பினார். இது அல்லவா மிகப்பெரிய ஆசீர்வாதம்? அதை தான் ஆண்டவர் பெற்றுக்கொள்கள் என்கிறார். அவருடைய கிருபையினால் நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஆசீர்வாதமாக அனுப்பப்பட்டவர். ஹல்லேலூயா. நமக்காக அனுப்பப்பட்டவர். அப்போ ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில இருக்கா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சொல்லுங்க பாலாம். ஆமாம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? எஸ், யூ ஆர் பிளெஸ்ட். டோன்ட் கால்குலேட் யுவர் பிளெஸ்ஸிங் அப்பான் மெட்டீரியல். கால்குலேஷன் போடுறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமாம், ஏன்? பொருளை வைத்து செய்யாதீர்கள். யூ ஆர் பிளெஸ்ட். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள். உலகத்தில் மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து அனுப்பினவர் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் கிரேட்டஸ்ட் பிளெஸிங். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் கூட பரலோகத்தில் இருப்போம். கரெக்டா இல்லையா? உலகத்தில் இருக்கிறவர்கள் இங்கே நிறைய காரியங்களை, பெரிய பெரிய ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் நிலைக்காது. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அதில் நாம் பங்காயிருக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். படிங்க மேல வசனத்தை. சங்கீதம் 103, அதாவது 103, சங்கீதம் 103 1ஆம் வசனம் படிங்க. பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
படிங்க மேல படிங்க. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் இந்த வசனம் ஃபுல்லாவே ஆசீர்வாதத்தின் காரியங்கள். இந்த சங்கீதம் 103 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1, 2, 3, 4 நம்பர் போட்டுனே வரலாம். ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஏனென்றால் ஆண்டவர் நன்மைகளால் ஆசீர்வதிக்கிறார், பாவங்களை மன்னிப்பது ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் நமக்கு மாற்றிக்கொண்டே வருகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ வெறும் மெட்டீரியல் உலகத்தில் காரியங்களை இந்த 2026 நான் எதற்காக இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் சொல்வது என்ன என்றால், 2026 டோன்ட் டார்கெட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். உலகத்தின் பொருள் ஆசை உள்ள காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமாக கொடுங்கள் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்காதீர்கள். ஆண்டவரிடத்தில் சாலமோன் கேட்டதை போல கேளுங்கள், புத்திசாலித்தனமாக ஞானமாய் கேளுங்கள், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேளுங்கள், ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேளுங்கள். ஆண்டவர் அதையும் சேர்த்து தருவார், மெட்டீரியல் ஆசீர்வாதத்தை. ஹல்லேலூயா. அதனால் எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே, கார் வேண்டும் ஆண்டவரே, இந்த 2026 அது வேண்டும், இந்த வீடு வேண்டும், இந்த பங்களா வேண்டும், அந்த சொத்து வேண்டும், 200-300 சவரன் வேண்டும். இதை கேளுங்க, தவறு கிடையாது, கேளுங்க. ஆனால் இதை ஆசைப்படாதீர்கள் ஆண்டவரிடத்தில். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை படுங்கள், ஆண்டவர் இதையும் சேர்த்து தருவார் என்பதுதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுப்பது நாம் கொடுத்து விட்டார், பெற்றுக்கொள்வதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார், எப்பொழுதும் அது வந்து விட்டது, அங்கேயே ஒரு இடத்துல நிற்குது, அது நாம் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. கொரியர்லாம் வச்சு நான் பார்த்தீங்கன்னா அமிச்சிட்டுப்பாங்க. எனக்கு கூட நேற்று கூட ஒரு கொரியர் எங்கே மாட்டின்னு தெரியல, அமிச்சிட்டாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நாட் டெலிவர்டு சுற்றினே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கா, கொரியர் ஆஃபீஸில் இருக்கா, எங்கே இருக்குல்ல, ஆனால் எனக்கு வந்து சேரல. அப்படின்னா ஆசீர்வாதம் வந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் வீட்டில் இல்லை எங்கேயோ போயிருக்கேன், இல்லை எங்கள் வீட்டில் காலிங் பெல் வேலை செய்ய, ஏதோ ஒரு காரியம், அது வந்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் அனுப்பிவிட்டார். ரைட். அப்போ ஆசீர்வாதம் வெறும் பொருளாக நினைக்காதீர்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த 2026 எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. படிப்போம். ஆதியாகமம் 17 அதிகாரம் படிங்க. ஆதியாகமம் நேரம் இல்லை, இருந்தாலும் குயிக்காக படிச்சலாம். ஆதியாகமம் 17 அதிகாரம் 7 வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. He blesses for generations. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? கர்த்தரிடத்தில் நீ பெற்றுக்கொண்டால் அது உன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீ சேர்த்து வைத்த பொருள் என்றால் அது அடுத்த தலைமுறையிலே வச்சிருப்பாங்களோ இல்லை வித்துருவாங்களோ இல்லை அது எப்படி போகும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுத்தால் அந்த ஆசீர்வாதம் 3-4 தலைமுறை 10 தலைமுறைக்கு ஆண்டவர் அதை உன் தலைமுறைக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டால் அது தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஆபிரகாம் இடத்தில் தலைமுறை. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் பொருளை சொல்லவில்லை. ஆண்டவர் இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், ஆசீர்வாதமாக ஆபிரகாமே நீ விசுவாசித்ததால் உன்னுடைய சந்ததி மூலமாக ஆசீர்வாதமான காரியம் நடக்க போகிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் எழும்ப போகிறான், ஆசீர்வாதமான காரியம். ஹல்லேலூயா. என்னுடைய சந்ததியிலிருந்து பெரிய டாக்டர் உருவ போறாரு, இன்ஜினியர் உருவ போறாரு, வானத்துல போய் நிலாவில் போய் வீடு கட்ட போறாரு, ரொம்ப சந்தோஷம். இப்போ கட்டட்டும், வீட்டை கூட ஒன்று போர் கூட போட்டோம், இப்போ நிலாவில், தப்பு கிடையாது. ரைட்டா? ஆசீர்வாதமாக இருக்குது, அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் என்னன்னா என்னுடைய சந்ததியிலேருந்து ஒரு ஊழியக்காரன் எழும்புவான். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு,
ஆபிரகாமிடத்தில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிறப்பார், உன்னுடைய சந்ததியிலிருந்து பிறப்பார், அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமைவார். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? தலைமுறைகளை ஆண்டவர் மாற்றுகிறார் ஆசீர்வாதத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. குயிக்காக ஒரு வசனத்தை படித்து முடிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீமைக்கு தீமை செய்யணும், எதிர்க்கணும், இதை செய்யாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று, அழைக்கப்பட்டவர்கள் என்று ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You have been called to be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று, அழைக்கப்பட்டவர்கள் என்று முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் the dynamics of God. கர்த்தர் எப்படி உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார், உங்களை வைத்து என்ன செய்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் why you are in this world. எதற்காக உங்களை படைத்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை என்னவாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள், மற்றவர்களை ஆசீர்வதிங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நீ ஃபர்ஸ்ட் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பது, அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். யூ ஹேவ் பீன் கால்ட். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அது நீங்கள் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோ நேரம் பேசின பிறகும் இன்னும் நீங்கள் பொருளாகவே யோசித்து நிற்கிறீங்கன்னா பரவாயில்ல, வச்சுக்கோங்க, பொருளாகவே யோசித்துக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்தின் ஆசீர்வாதம், இரண்டுமே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் அதை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுங்கள் என்பது. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நேரத்தை தாண்டி போயிட்டோம். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, உம்முடைய வார்த்தை வசனம் மூலம் எங்களுக்கு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அப்பா தேவரீர், அப்பா நீர் இறங்கி வந்தீரே, அதை நினைக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, ஆசீர்வாதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம்.
அது என்றால் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பினதால் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததால் ஹல்லேலூயா நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிட்டீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு மரிக்க போகிற எங்களை மீட்டெடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை மீட்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த ஆண்டு 2026 அப்பா தேவரீர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா, கர்த்தாவே தேவரீர் அப்பா, பொன் பொருளோ மெட்டீரியல் தவிர கர்த்தாவே இந்த ஆசீர்வாதம் அப்பா, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஒவ்வொருத்தரையும் எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உருவாக்குங்க ஆண்டவரே. தேவரீர் வழி நடத்தி பலப்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தேவரீர் அப்பா 2026 எதிர்கொண்டு போகும்போது ஒவ்வொருத்தரையும் தாங்கி பிடிங்க. ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் தேவன். வானத்தை திறந்து ஐ வில் bless you, வானத்தை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, உமையே துதிக்கிறோம். உமையே அப்பா உயர்த்தி பிடிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord.